அம்மாடியோ, 11,91,000 கோடியா? இந்த பிரம்மாண்டமான தொகையை திருப்பி கொடுக்க சொல்லி அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவு வந்திருக்கு. அதுவும் யாருக்கு தெரியுமா? இந்தியா உட்பட உலக நாடுகள் பலவற்றுக்கும், அமெரிக்காவில் உள்ள இறக்குமதியாளர்களுக்கும். இந்த பணத்தை வட்டியோட திருப்பி தரணும்னு அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் அதிரடியா தீர்ப்பு சொல்லியிருக்கு. இது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய இடி அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இப்போ உலக வர்த்தகத்துல எல்லாரும் பேசுற மிக முக்கியமான பேசுபொருள். ஒரு நாட்டு அரசாங்கம், அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு, இவ்வளவு பெரிய தொகையை ஏன் திருப்பி கொடுக்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? இந்த பணம் எப்படி இந்தியாவுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது? இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்க போறோம். முதல்ல உறுதியாக தெரிந்தது என்ன அப்படிங்கிறத சுருக்கமா பார்த்திடலாம். அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம், அதாவது US கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ட்ரம்ப் ஆட்சியில் பரஸ்பர வரி விதிப்பு, அதாவது ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் அப்படிங்கிற பேர்ல சட்டவிரோதமாக வசூலிக்கப்பட்ட கூடுதல் வரிகளை வட்டியுடன் திருப்பி செலுத்துமாறு அமெரிக்க சுங்கத்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இது சாதாரண தொகை கிடையாது. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்களின் தரவுகளின்படி தோராயமாக $100 பில்லியன் இருந்து $175 பில்லியன் வரை இருக்கும்னு சொல்லப்படுது. அதாவது இந்திய ரூபாயில சுமார் 11,91,000 கோடி ரூபாய். இங்கேதான் ட்விஸ்ட். இந்த வரிகள் எல்லாமே IEEPA அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் கீழ் போடப்பட்டது. அது என்ன சட்டம்? ஏன் அது சட்டவிரோதம்னு நீதிமன்றம் சொல்லுச்சு? இந்த விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னணிக்கு போகணும். ட்ரம்ப் முதல் முறையா அமெரிக்கா அதிபரா இருந்தப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கையை ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சாரு. வெளிநாடுகள்ல இருந்து, முக்கியமா சீனா, இந்தியா மாதிரி நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை கடுமையா உயர்த்தினாரு. இதுக்கு அவர் பயன்படுத்தின ஆயுதம் தான் IEEPA சட்டம், அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட். இந்த சட்டம் சாதாரணமான வர்த்தகத்துக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்தாலோ அல்லது அசாதாரணமான நெருக்கடி நிலை வந்தாலோ மட்டும்தான் அதிபர் இந்த சட்டத்தை பயன்படுத்தி பொருளாதார தடைகளை விதிக்க முடியும். ஆனா ட்ரம்ப் இந்த சட்டத்தை சாதாரண வர்த்தக போருக்கு பயன்படுத்தினாரு. உலக நாடுகள் எல்லாமே இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த வரி விதிப்புக்கு உலக நாடுகள் மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு உள்ளேயே இருந்த பல தொழிலதிபர்களும் இறக்குமதியாளர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா வெளிநாட்டிலிருந்து பொருட்களை வாங்கி அமெரிக்காவில் விற்கிற கம்பெனிகளுக்கு இந்த கூடுதல் வரி ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சு. இந்த மாதிரி சர்வதேச வர்த்தக விதிகளை மீறி ஒரு நாட்டு அதிபர் தன்னிச்சையா வரிகளை விதிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நியாயமா? சரி, இப்போ உண்மை என்னன்னு பார்ப்போம். இந்த சட்டவிரோத வரியை எதிர்த்து அமெரிக்க நீதிமன்றங்கள்ல பல வழக்குகள் தொடரப்பட்டுச்சு. வருஷ கணக்கா நடந்த இந்த சட்ட போராட்டத்துல ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை கடந்த பிப்ரவரி 20 நடந்துச்சு. அமெரிக்க உச்ச நீதிமன்றம், அதாவது US சுப்ரீம் கோர்ட், ஒரு தீர்ப்பை வெளியிட்டாங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல 6-3 என்ற பெரும்பான்மை அடிப்படையில அதிபர் ட்ரம்புக்கு IEEPA சட்டத்தின் கீழ் இத்தகைய வரிகளை தன்னிச்சையா விதிக்க அதிகாரம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா அறிவிச்சிட்டாங்க. அதாவது அவர் போட்ட வரிகள் எல்லாமே சட்டவிரோதம்னு உச்ச நீதிமன்றம் உறுதி செஞ்சிடுச்சு. ஆனா வெறும் சட்டவிரோதம்னு சொன்னா மட்டும் போதாதுல்ல, வசூல் பண்ண பணத்தை என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. இந்த கேள்விக்கான பதில்தான் மார்ச் 4 வந்த வர்த்தக நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அட்மஸ் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தொடர்ந்த வழக்குல நீதிபதி ரிச்சர்ட் கே ஈட்டன் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. சட்டவிரோதமா வசூல் பண்ண பணத்தை அப்படியே அரசாங்கம் வச்சுக்க முடியாது, அதை திருப்பி கொடுத்துதான் ஆகணும்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த உத்தரவு சாதாரணமான உத்தரவு கிடையாது. இது அமெரிக்காவின் சுங்கத்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பான CBPக்கு கொடுக்கப்பட்ட நேரடி உத்தரவு. இந்த இடத்துல சர்வதேச வர்த்தகம் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம கொஞ்சம் சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். வெளிநாடுகளிலிருந்து ஒரு பொருள் அமெரிக்க துறைமுகத்துக்கு வந்த உடனே அந்த பொருளுக்கான தோராயமான இறக்குமதி வரியை அந்த கம்பெனி கட்டிடும். ஆனா அந்த வரி இறுதி செய்யப்படாது. இதுக்கு பேரு தான் லிக்விடேஷன். சுமார் 314 நாட்கள் வரைக்கும் இந்த வரி கணக்கீடு இறுதி செய்யப்படாம ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருக்கும். இதுக்குள்ள அந்த பொருள் மேல வேற ஏதாவது வரி போடணுமா அல்லது குறைக்கணுமான்னு அரசாங்கம் முடிவு பண்ணும்.
இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஐஇஇபிஏ சட்டத்தின் கீழ் போடப்பட்ட கூடுதல் வரிகளை கணக்கில் கொள்ளவே கூடாது. அந்த வரிகளையெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் எவ்வளவு நியாயமான வரியோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி பணத்தை வட்டியோட அந்தந்த கம்பெனிகளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இந்த தீர்ப்பு அட்மஸ் கம்பெனிக்கு மட்டும் பொருந்தாது. இந்த வரிகள் விதிக்கப்பட்ட பிறகு கடந்த பல வருஷங்களா அமெரிக்காவில் பொருட்களை இறக்குமதி செஞ்ச சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இறக்குமதியாளர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும்னு நீதிமன்றம் திட்டவட்டமா சொல்லியிருக்கு. வழக்கு தொடராதவர்களுக்கும் இந்த பணப்பலன் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பின் மிகச்சிறந்த அம்சம். இப்போ நாம இந்த 11,91,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற பிரம்மாண்டமான தொகையை பத்தி பேசுவோம். இது ஒரு நாட்டின் பட்ஜெட் அளவுக்கு இணையான பணம். இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? இது எப்படி இந்தியாவை பாதிக்கும்? இந்த பணம் அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு தானே போகுது. அப்புறம் எப்படி இந்தியாவுக்கு லாபம்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ஒரே விஷயம்தான் ரொம்ப முக்கியம். அமெரிக்காவில் இருக்கிற இறக்குமதியாளர்கள் பொருட்களை எங்கிருந்து வாங்குறாங்க? இந்தியா, சீனா, வியட்நாம் போன்ற நாடுகள்ல இருந்து தான். இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி பொருட்கள், வாகன உதிரிபாகங்கள், மருந்துகள் மற்றும் ஐடி ஹார்ட்வேர் பொருட்களுக்கு அமெரிக்கா தான் மிகப்பெரிய மார்க்கெட். ட்ரம்ப் அரசு இந்த கூடுதல் வரியை போட்டப்போ அமெரிக்க இறக்குமதியாளர்கள் அந்த நஷ்டத்தை தாங்க முடியாம இந்திய ஏற்றுமதியாளர்களிடம் பொருட்களின் விலையை குறைச்சு தர சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. இதனால திருப்பூர், சென்னை, பெங்களூரு போன்ற நகரங்கள்ல இருக்கிற பல ஏற்றுமதி நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை விட்டு கொடுத்து ரொம்பவே சிரமப்பட்டு தான் அமெரிக்காவுக்கு பொருட்களை அனுப்பிட்டு இருந்தாங்க. சில கம்பெனிகள் ஆர்டர்களை கூட இழந்தாங்க. இப்போ அந்த அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு தாங்கள் கட்டிய கூடுதல் வரி பணம் வட்டியோட திருப்பி வரப்போகுது. இதனால இந்திய ஏற்றுமதியாளர்கள் தங்களுடைய அமெரிக்க பார்ட்னர்களிடம் பேசி முடங்கிப்போன தங்களது லாப பங்கை திரும்ப பெறவோ அல்லது புதிய ஆர்டர்களை அதிக விலைக்கு பெறவோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல வர்த்தகம் செய்யறதுக்கும் இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இந்தியாவில இருந்து பொருட்களை வாங்கினா அதிக வரி கட்ட வேண்டியிருக்கும் என்ற பயம் இனி அமெரிக்க கம்பெனிகளுக்கு இருக்காது. இது நேரடியா இந்தியாவின் ஏற்றுமதி துறைக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். ஏற்றுமதி அதிகரிச்சா உள்நாட்டுல உற்பத்தியும் அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிச்சா ஆயிரக்கணக்கான புது வேலை வாய்ப்புகளும் உருவாகும். அதனால தான் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பு இந்த தீர்ப்பை மிகப்பெரிய வெற்றியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வெறும் பொருளாதார வெற்றி மட்டும் இல்ல, சர்வதேச சட்டங்கள் மேல மக்கள் வச்ச நம்பிக்கையை காப்பாத்தின ஒரு வெற்றி அப்படின்னு சில ஊடகங்கள் தெரிவிப்பது கவனிக்கத்தக்கது. இந்த தீர்ப்பின் பின்னணி பற்றி சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உலக வர்த்தக அமைப்பு பல வருஷங்களா உருவாக்கி வச்சிருந்த சுதந்திர வர்த்தக விதிகளை அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய நாடே மதிக்காம போனது உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு. ட்ரம்ப் தன்னிச்சையா போட்ட இந்த வரிகளால சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய வர்த்தக போர் நடந்துச்சு. இதுல இந்தியா மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளும் தேவையில்லாம பாதிக்கப்பட்டன. இப்போ அமெரிக்க நீதிமன்றமே எங்க அதிபர் செஞ்சது தப்புதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னது சர்வதேச வர்த்தக அமைப்புக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சி இருக்கு அப்படின்னு சில ஊடகங்கள் தெரிவிப்பது கவனிக்கத்தக்கது. சரி, இந்த 11 லட்சம் கோடி ரூபாயை அமெரிக்க அரசாங்கம் அவ்வளவு சீக்கிரமா சுலபமா திருப்பி கொடுத்துடுவாங்களா? இங்கதான் ஒரு பிராக்டிக்கலான சிக்கல் இருக்கு. உறுதியாக தெரிந்தது என்னன்னா, பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான வேலைகளை சுங்கத்துறை உடனடியாக தொடங்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் அமெரிக்க அரசு இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா $175 பில்லியன் அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கத்தின் கஜானாவிலையும் ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்கும். ஏற்கனவே அமெரிக்கா பெரிய பொருளாதார கடன்கள்ல இருக்கு. இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய தொகையை திருப்பி தருவது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் உச்ச நீதிமன்றமே இந்த வரி விதிப்பு சட்டவிரோதம்னு சொல்லிட்டதால மேல்முறையீடு செஞ்சாலும் அரசாங்கம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் சட்ட நிபுணர்கள் சொல்றாங்க.
இந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் நடைமுறை எப்படி இருக்கும்னு சில அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, இது ஒரு நீண்ட நெடிய செயல்முறையா இருக்கலாம். சுங்கத்துறை ஒவ்வொரு இறக்குமதியாளரின் கணக்கையும் தனித்தனியா சரிபார்க்கணும். அவங்க எவ்வளவு கூடுதல் வரி கட்டினாங்க, அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, வட்டி விகிதம் என்ன அப்படிங்கறதையெல்லாம் கணக்கு போட்டு செக் மூலமாவோ அல்லது நேரடி வங்கி பரிவர்த்தனை மூலமாவோ பணத்தை திருப்பி அனுப்புவாங்க. இதுக்கு பல மாதங்கள், சில சமயம் ஓரிரு வருடங்கள் கூட ஆகலாம். இந்த விஷயத்துல நிறைய பேருக்கு சில கேள்விகள் எழலாம். முதல் கேள்வி, இந்த தீர்ப்பால இந்தியாவை சேர்ந்த சாதாரண மக்களுக்கு ஏதாவது நேரடி லாபம் இருக்கா? நிச்சயமா மறைமுக லாபம் இருக்கு. இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் நல்ல லாபம் சம்பாதிக்கும் போது உள்நாட்டுல வேலைவாய்ப்புகள் கூடும், பொருளாதாரம் வளரும். ரெண்டாவது கேள்வி, ட்ரம்ப் மீண்டும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா? உச்சநீதிமன்றமே ஒரு அதிகார வரம்ப வகுத்துட்டதால இனிமேல் எந்த அமெரிக்க அதிபரும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வர்த்தக போருக்கு இவ்வளவு சுலபமா பயன்படுத்த முடியாது. இது உலக வர்த்தகத்துக்கு கிடைச்ச ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சட்டத்தை மீறி தன்னிச்சையா முடிவுகளை எடுக்க முடியாது அப்படிங்கிறத அமெரிக்க நீதிமன்றங்கள் ஆணித்தரமா நிரூபிச்சிருக்காங்க. இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி. அதே சமயம் இந்தியா மாதிரி சர்வதேச வர்த்தகத்தை நம்பியிருக்கிற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு. இனி வரும் காலங்களில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவு இந்த தீர்ப்பின் மூலமாக மேலும் வலுவடையும்னு எதிர்பார்க்கப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, சட்டவிரோதமா வசூலிச்ச 11 லட்சம் கோடி ரூபாயை அமெரிக்கா திருப்பி கொடுக்கணும். இதனால அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கும் அவங்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய லாபம் கிடைக்கப் போகுது. உலக வர்த்தகத்தில் இது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கு. ஒரு நாட்டு அதிபரின் முடிவை நீதிமன்றம் தலையிட்டு மாற்றுவது, அதுவும் இவ்வளவு பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துவது ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த தீர்ப்பு உலக வர்த்தகத்தில், குறிப்பா இந்தியாவின் ஏற்றுமதியில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியோடு சந்திக்கலாம்.